அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய நகரத்தில் ஹாமித் என்ற இளைஞன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். வீட்டில் வறுமை, குடும்ப சுமை, ஆனால் மனதில் நல்ல நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் கடை முதலாளர் அவனிடம் பெரிய தொகை பணத்தை எண்ணி வைக்க சொல்லி சென்றார். மேஜை முழுவதும் பணமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு சோதனை வந்தது. இந்த பணத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டா யாருக்கும் தெரியாது, வீட்டுக்கும் பெரிய உதவியாக இருக்கும் என்று எண்ணினான். அவன் கை மெதுவாக பணத்துக்கு பக்கத்தில் நீட்டினான். அந்த நேரத்தில் அவன் மனதில் ஒரு குர்ஆன் ஆயத் நினைவுக்கு வந்தது. ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. ஒருவன் ஒரு அணு அளவு நன்மை செய்தாலும் அதை காண்பான், ஒருவன் அணு அளவு தீமை செய்தாலும் அதை காண்பான். அந்த ஆயத் அவன் இதயத்தை அதிர வைத்தது. அவன் தன்னிடமே மெதுவாக சொன்னான், மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மை படைத்த இறைவனுக்கு தெரியாமல் இருக்காது. மறைமை நாளில் இதற்கும் கணக்கு இருக்கும். அவன் உடனே கையை பின்வாங்கி பணத்தை சரியாக எண்ணி முதலாளியிடம் கொடுத்து விட்டான். அதை பார்த்த முதலாளர் ஆச்சரியப்பட்டார். பிறகு அவர் சொன்னார், ஹாமித், உன்னை மாதிரி நேர்மையான மனிதரை நான் பார்த்ததே இல்லை. அன்று அந்த இளைஞன் புரிந்து கொண்டான், மனிதனை நேர்மையாக வாழ வைக்கும் பெரிய காவலாளர் போலீஸ் அல்ல, மக்களும் அல்ல, மறுமை நினைக்கும் இதயம்தான். ஏனெனில் அணுவளவு நன்மை மறுக்கப்படாது, அணுவளவு தீமையும் மறைக்கப்படாது. எனவே கண்ணியமிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய காலங்களில் மறுமை நினைத்து பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.